பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். பெரிய வியாழன், கட்டளை வியாழன் மாலை ஆராதனையிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்புக்கு அறிகுறியாகவும் உமது திருப்பாடுகளின் இடையறாத நினைவு கூறுதலாகவும் இந்த புனித சாக்கிரமந்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். நன்றி பொங்கும் விசுவாசத்தோடே இத்திருவிருந்தில் சேரும் நாங்கள் உமது நிலையான மகிழ்ச்சி நிறைவுக்குள் வருமளவும் யாவற்றிலும் உமக்குள் வளர்ந்து பெருக அருள் புரியும். தந்தையோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாலும் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 105வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 105. Amen.
திருவிருந்து ஆராதனை ஆயத்த புத்தகத்திலே 5வது பகுதியில் நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தெய்வனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியருள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரிவு உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனை, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமைக்கும் தோத்தரும் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரானுக்கும் மாறனாகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராய பராபரனை, பிதாவின் சுதனை, உலகத்தின் பாவத்தை சுமத்திற்க தெய்வாட்டுக்குட்டே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்திற்கவே எங்கள் ஜெபத்தை ஏற்று தேவனாகிய பிதாவின் வலது வாசல் வீட்டிற்கிறவே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை, தெய்வரில் ஒருவரை பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ள இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி அமர்ந்தவாறு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனத்தாழ்மை ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயராக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று முடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுடன் உணர்ந்தார் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதா மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திருந்த யாவருக்கும் அருளப்படுகிற கிருபையின் அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ எவளோ அவன் அவள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவள் பாவம் செய்வானானால் பாவம் செய்வாளானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம்.
படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பாடம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11:23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமுண்டாவதாக. ஆமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பெரிய வியாழனிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சிறப்பாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கின்ற ஐஎம்எஸ்ஸில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு நேசகுமார் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, அவரோடு கூட சகோதரர் மனோகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த முறை நம்மிடத்தில் வருகின்ற பொழுதே சொன்னார்கள், ஐயா நானும் பிடி முடிச்சிருக்கேன் ஐயா, நம்ம பேராயத்தில் இந்த உங்கள் சகோதரர்களோடு கூட தான் நானும் படித்தேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே மனோகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் ஆண்டவரே, நாங்கள் அழைத்தது போல நீர் எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக, கற்றுத்தருகிறவராக, கண்டித்து உணர்த்துகிறவராக நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே உம்முடைய வல்லமையினால் நிறைத்து ஆண்டவரே, நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும் சுவாமி. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த கட்டளை வியாழன், இந்த வியாகுல வியாழன் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்போடு அழைப்பு கொடுத்த நம்முடைய திருச்சபையின் ஆயர் ரெவரன் ஜோசப் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையின் செயலர், பொருளர், திருச்சபையின் கமிட்டி மெம்பர்ஸ், திருச்சபையின் பிள்ளைகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாண்டி தேர்ஸ்டே, கட்டளை வியாழன் அல்லது வியாகுல வியாழன், பெரிய வியாழன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றும் வண்ணமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். தாம் திரும்ப வரும் அளவும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நற்கருணை, வாழ்வு தரும் அன்பு என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூக்கரிஸ்ட், லைஃப் கிவிங் லவ் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று சொல்லி நம்ம மத்தேயு 26வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், அது மாத்திரமல்ல காய்பாவுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அவர் சித்தமுள்ளவராக, வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பந்தி இருக்கிறவர்களை குறித்து அறிந்திருக்கிறார். அதிலே ஒருவன் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதையும் தம்முடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்ன செய்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தம்முடைய கையிலே பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து என்ன செய்கிறார்? 5வது வசனத்திலே, பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 15வது வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை
காண்பித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்விதமாக? போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவும் போது. நீங்க தான் சொல்றீங்க நான் போதகர் என்று சொல்லி, நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர். நானே உங்களுடைய கால்களை கழுவும் போது நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். அவ்விதமாக உங்களை ஒருவருக்கு ஒருவர் தாழ்த்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மாதிரியை காண்பிக்கிறார். தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனும் அதே கூட்டத்தில் இருக்கிறான். இந்த ராபோஜனத்திலே அவனும் பங்கு பெறுகிறான். அவ்விதமான வேளையிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ இந்த கட்டளை வியாழனிலே ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், யூதாசை போல அல்லது பேதுருவை போல மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது தோமாவை போல விசுவாசியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த மாலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர்களோடு இணைந்து அவர்களை அவர் என்ன செய்கிறார்? அன்பாய் இருக்கும்படியாக, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். இது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாத்தியமான காரியமா அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது, நம்மோடு இருக்கும்போது இது நமக்கு சாத்தியமாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது இந்த நற்கருணையை குறித்து அவர்கள் எவ்விதமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அழகாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் செய்யும்படியாக மாதிரியை கற்றுக் கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி புதிய கட்டளையை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, தாம் செய்யும்படியாக காரியத்தை நியமிக்கிறவர். என்ன செய்ய வேண்டுமாம்? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொல்லி என்னை நினைவு கூறுங்கள். நாளை தினத்துல ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து அவருடைய பாடு மரணங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் இது இந்த 40 நாளோடு முடிந்து போவதற்காக அல்ல, மாறாக இது எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பந்தியில் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்களோ, இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆல்டர்ல நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததை, அவர் மீண்டும் வரப்போகிறதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் நம்முடைய ஜெபத்துல கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து உயிர்த்தெழுந்ததை அறிக்கையிட்டு திரும்ப வர காத்திருக்கிறோம். எல்லா ஜெபங்களும் அர்த்தம் உள்ளதாக. ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு இது வாசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேத வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நிற்க வேண்டிய அந்த கோர கல்வாரியிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்துகிறார். பரபாஸ் உங்களுக்காக விடுதலையாக்கப்பட வேண்டுமா?
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக விடுதலையாக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இயேசுவை என்ன செய்யணும்? சிலுவையில் அடியும். ஒருவேளை இந்த பரபாசை போல நீங்களும் நானும் அந்த சிலுவைக்கு பாத்திரராக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்த உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். இதனாலதான் நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். எதற்காக நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். நான் செய்ய வேண்டிய அல்லது நான் பட வேண்டிய வேதனைகள், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த இரத்தம் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து அந்த விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, கொஞ்சம் பாவம், இந்த பாவம், அந்த பாவம், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அததான் இந்த நற்கருணையிலே நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் இணைக்கப்படும்படியாக, நினைவு கூறும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ம் 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 இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்குரிய, பாருங்க இன்னைக்கு. அப்ப பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுங்களேன்? பழைய உடன்படிக்கை என்ன? இதே போல பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? மக்கள் கூட்டங்களை காப்பாற்ற, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பஸ்காவாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலே பூசப்படும்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த பஸ்காவை எவ்விதமாக புசிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நீங்க யாத்திராகமம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 24வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அழகாக ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வீட்டுல அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவையான நபர்கள் இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள இளவங்களுக்கு சேர்த்து அவருடைய லக்கத்துக்கு சரியாக 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வாசல் அருகிலே அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் எங்க நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். எதற்காக பூசப்பட வேண்டும்? இந்த எகிப்து மக்களுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். எகிப்து மக்களுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட போகிறார்கள். ஆனால் தம்முடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றே ஒரு பெரிய விடுதலையை அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட போகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அந்த கட்டளை நியமிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க யாத்திராகமம் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். எப்படி இந்த நற்கருணை, இயேசு கிறிஸ்து மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், அது வரைக்கும் நீங்களும் நானும் இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்து இந்த கட்டளை வியாழன்ல இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோமோ, அதே போல எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டு அந்த எகிப்து தேசத்திலே அவர் வாதையை கொடுக்கும் போது என்ன செய்யப்படுகிறார்? இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் எகிப்துல அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு
அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதிலிருந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதை நினைவு கூறும்படியாக அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த இரத்தம் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நித்தியமான வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 25வது வசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை கைக்கொள்ள கடவீர்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் என்ன செய்யணும்? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்மை விடுதலை வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போன யாரு? சங்கார தூதன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? எனக்கு எல்லாரும் நம்ம வந்திருக்கிறோம், பிள்ளைகள் உட்கார்ந்துருப்பாங்க. இது என்னப்பா கட்டளை வியாழன், என்ன மாண்டி தாஸ்டே, என்ன வியாகுள்ள வியாழன் அப்படி சொல்லும் போது நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். தம்பி தங்கச்சி அருமையான பிள்ளைகளே, நீனும் நானும் நிற்க வேண்டியதுதான் இந்த கோர கல்வாரி. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த கல்வாரியில சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீனும் நானும் நம்முடைய முன்னோர்களும் செய்த பாவம் அந்த சிலுவை மரத்துக்கு நாம் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாகிறோம் என்கிற நற்செய்தியை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் எப்போ நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கலாம் சொல்லி அவன் ஆயத்தமாக தான் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்கும் போது அப்படிப்பட்ட வஞ்சகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியும். இந்த உலகத்துல இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோடு அல்லது இந்த உலகத்தின் காரியங்களோடு வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். சிலர் நம்ம யோசிப்போம் இல்லையா, இது என்னையா பண்டிகை? பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை, ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை. மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான். நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், இது என்ன அப்படிங்கும்போது நீங்களும் நானும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மிஷனரி ஒருவேளை நம்மை தேடி வந்து திருச்சபைகளை உருவாக்கிய மிஷனரிகளை குறித்து அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் மோசையோடு கற்றுக் கொடுக்கிறார். அவரும் தம்முடைய ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிறார். மோசே கற்றுக் கொடுத்த காரியம் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த பஸ்காவுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பஸ்கா பலியிட்டு இந்த பஸ்கா இந்த பலியில்தான் அவர் தம்முடைய சீடர்களோடு கற்றுக் கொடுக்கிறார், இது என்னுடைய ரத்தம். இந்த பஸ்கா, இந்த ஆட்டுக்குட்டி, ஒருவேளை நான் தான் இன்றைக்கு உலக மக்களுடைய மீட்புக்காக நான் என்னுடைய ரத்தத்தை சிந்த போகிறேன் அப்படி சொல்லி அழகாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? பாருங்க, அழகாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, கொஞ்சம் பேருக்காக அல்ல. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே மெய்ப்பர்களுக்கு, சீடர்களுக்கு, மெய்ப்பர்கள் ஒருவேளை தூதர்கள் மூலமாக மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. ஒரு சின்ன கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, இந்த சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மாத்திரமல்ல, இல்ல இந்த தமிழகத்திற்கு மாத்திரம் இது சொந்தம் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், எனக்கு அந்த நித்தியமான பரலோக வாழ்வு வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ,
சகல ஜனங்களுக்கும் இது என்னது? மீட்பின் செய்தி. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டுதான் இந்த ஆலயத்துல நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நான் அவருடைய இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது, எனக்காக சிலுவையிலே தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டதை, அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டதை, அவர் சிரசிலே முள்முடி சூடப்பட்டதை, விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி நினைவு கூர்ந்து இந்த ஆல்டர்ல வந்து நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு இந்த அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவளை ஏதோ சடங்காச்சார மாதிரி நம்ம செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அந்த ஜெபத்தின் கருத்தை உணர்ந்து, தாழ்மையின் ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம் இல்லையா? இதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆல்டர்ல வந்து முழங்கால் படியிடுவதற்கு நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். ஆனால் தகுதிப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும். உடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை பொறுக்கிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த ஸ்திரீ சொல்றா இல்லையா, ஆண்டவரே நாய்க்குட்டி கீழே விடுறத சாப்பிடும் இல்லையா, அப்படி சொல்றா இல்லையா? அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கட்டளையை நமக்கு கொடுத்து அதை நியமமாக நீங்களும் நானும் அனுசரித்து வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ராஜாதி ராஜாவாக அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் அளவும் அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அழகாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றார் சொன்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீங்களும் நானும் இந்த ஆண்டவுடைய ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவுடைய மரணத்தை ஆண்டவர் வரும் அளவும் என்ன செய்கிறோமா? தெரிவிக்கிற பிள்ளைகளாக, அதை அறிவிக்கிற பிள்ளைகளாக, அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எனவேதான் இந்த மாலை வேளையிலே, இந்த பெரிய வியாழக்கிழமையிலே, இந்த கட்டளை வியாழனிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கட்டாயமாக நீங்களும் நானும் வந்து ஆண்டவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சரீரத்தை, அந்த அப்பத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய சரீரம் வாரினால் எவ்விதமாக கிழிக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எனக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரம் என்று சொல்லி அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்காக சிந்தி என்னை மீட்டு கொண்டீங்களே, சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்காக சிந்தி விட்டீர்களே, அந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் என்று சொல்லி அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அதே வேளையிலே ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நீங்க கட்டளை கொடுத்த போது திரும்ப வரும் அளவும் இதை நீங்கள் அனுசரிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நீங்க ராஜாதி ராஜாவாக மீண்டும் வரப்போறீங்க. ஆண்டவரே நீங்க இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறீர்கள். அப்போ நீங்க மத்தேயு 25வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வலதுபுறத்தில் நிற்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிறாராம். என்ன சொல்ல போகிறார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து ஒருவேளை அறிவில்லாமல், உணர்வில்லாமல், இந்த உலகத்தின் ஓட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து வருகிறது என்று சொல்லி நம்ம கண்டதையும் நாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற எல்லா காரியங்களையும்
செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு ராஜ்யம் அவர் நம்மை அவரோடு நித்தியமாய் யுகாயுகமாய் அரசாளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அதற்கு இந்த உலக வாழ்க்கையை தகுதிப்படுத்தி, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்துக்குள்ள வாங்க அப்படி சொல்லி அழைப்பு கொடுக்க போகிறார். யாரை அழைக்க போகிறார்? நான் பசியாய் இருந்தேன், நான் தாகமாய் இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாததுன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கெல்லாம் நீங்க உதவி செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவர் உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்து திரும்ப வர காத்திருந்து இந்த நற்கருணையிலே ஆண்டவருடைய இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, குற்றத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தான், நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிதான். ஆனால் வேத வசனத்துல பவுல் கொரிந்து திருச்சபைக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யணுமா? இந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து என்ன செய்யணுமா? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபாத்திரமாய் நாம என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நம்மை நாம் என்ன செய்யணுமா? சோதித்து அறிந்து. இரண்டாவது, இந்த அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ண கடவுள். இந்த திருவிருந்திலே, இந்த நற்கருணையிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் இதற்கு தகுதி கிடையாது சுவாமி, எவ்வளவோ காரியங்கள் நீங்க சொன்ன பிறகும் உம்மை விட்டு தூரம் போன பாருங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே இதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய சரீரத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, கடைசியாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இன்னைக்கு ஆக்கினைக்கு தப்பும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அதே வேளையில அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் குறித்து நீங்கள் கவனம் உள்ளவராக அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் கட்டாயம் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள், ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களால நாம் இந்த ஐக்கியத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக சென்று விடக்கூடாது. மாறாக ஆண்டவரே இந்த ஐக்கியத்தோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி, என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தகுதிப்படுத்தி ஆக்கினைக்கு தப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கொரிந்தியர்ல சொல்லி கொடுக்கிறார், இதனால அநேகர் வியாதி கூட பட்டிருக்கிறாங்க சொல்லி. எனவே இந்த கட்டளையை கை கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நம்மை தகுதிப்படுத்தி, ஆண்டவரே நான் இதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இதற்கு அபாத்திரமாய் இந்த பந்தியிலே பங்கு பெறாதபடி ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த கட்டளை வியாழனிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்க காரியம், இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் நீங்க மத்தேயு 26வது அதிகாரத்துல வாசிக்கலாம், மார்க் 14வது அதிகாரத்துல வாசிக்கலாம், லூக்கா 22வது அதிகாரத்துல வாசிக்கலாம், அதே போல யோவான்ல
நீங்க பாத்தீங்கன்னா 13வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் செய்தது போல நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இது எதை மாதிரியாக வைத்திருக்கிறது? பழைய உடன்படிக்கை என்ற யாத்திராகமம் 12வது அதிகாரம், பஸ்கா இந்த ஆட்டுக்குட்டியாக அன்றைக்கு அடிக்கப்பட்டு இந்த தலை சங்காரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்டது போல, இன்றைக்கு நித்தியமான மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக, சகல ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக தன்னையே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். நாளை தினம் சிலுவையிலே அவர் தன்னை ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நாம் தியானிக்க கடந்திருக்கிறோம். இந்த 40 நாட்களும் அவ்விதமாக தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலே, ஆண்டவரே, நான் நிற்க வேண்டிய அந்த கோர கல்வாரியில எனக்காக உண்மையே நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்க சுவாமி. அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவரை அடிக்கப்பட்டு, ஆண்டவரே, அந்த இரத்தம் நிலைக்கால்கள்ல பூசப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாதுகாத்தீங்களே, இன்னைக்கு இந்த மாசற்ற இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நான் உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு அந்த நித்தியமான வாழ்வுக்கு தகுதி பெற்ற பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, நித்தியமான நரகத்துக்கு நேராக அல்ல, மாறாக நித்தியமான வாழ்வுக்கு என்னை அந்த இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, அந்த பரிசுத்தத்திலே வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த பந்தியிலே நீங்க வரும் வரைக்கும், ஆண்டவரே, இந்த நற்கரணையில நான் பங்கு பெறுவேன், அதன் அர்த்தத்தை உணர்ந்து, ஆண்டவரே, நான் பங்கு பெறுவேன். இனி பிறக்க போற பிள்ளைக்கு கூட நான் அதை கற்றுக் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனையோடு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த வியாகுல வியாழன் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படணும். அவ்விதமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. இன்னைக்கு நைட்டு தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, கண்ணை கட்டிட்டு அவர் அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, துப்புறாங்க. யார் அடிச்சான்னு சொல்லும், ஞான திருஷ்டினால சொல்லும். வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டார். எதற்கென்று சொன்னால், உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக, உலக மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் திரும்ப வரும் அளவும் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த கட்டளை வியாழன்ல, இந்த மாண்டி தேஸ்டையில நீங்களும் நானும் இந்த அன்பை, வாழ்வு தருகிற அன்பு, நற்கருணை என்று சொன்னால் வாழ்வு தருகிற அன்பு. பாவத்தின் சம்பளம் மரணம், முடிஞ்சுது. ஆனால் அதிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து வாழ்வு தரும்படியாக ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் உங்களுக்கும் எனக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார். இது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, இதை வாங்கி புஷிங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். என்னுடைய சரீரம், இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய பாத்திரம். ஒருவேளை இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தம், இது நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை. அன்றைக்கு எப்படி எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டாங்களோ, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்களோ, அதே போல உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நித்தியமாக பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. நான் தான் வழி. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் யாரும் பிதாவிடத்துல போக முடியாது. நீங்களும் நானும் போவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்த வல்லது. இந்த கட்டளை வியாழன்ல அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக, ஏனோ தானோ என்று சொல்லி ஏதோ இது ஒரு சடங்காச்சாரம், திருச்சபையில ஏதோ ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கடந்து வராம, ஆண்டவரே, இது எனக்காக, என்னை மீட்கும்படியாக நீர் உம்மையே தியாக பலியாக, ஆண்டவரே, பஸ்காவாக, ஆட்டுக்குட்டியாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே, அதை நினைவு கூறும்படியாக நான் இந்த ஆல்டர்ல முழங்கால் படிட்டு இருக்கேன் ராஜா.
என்னை இந்த ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும், இந்த சரீரம் என்னை ஆண்டவரே உருவாக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த கட்டளை வியாழன்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அதை நடைமுறைப்படுத்தி, அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறும்படியாக அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவுனது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி அவ்விதமாக நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு மாதிரியை வைத்து போன ஆண்டவர். இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவு மாம்சீகமாக என்னால முடியல, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிறா இல்லையா? அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, அதே போல நீங்க இல்ல நானும் கேளுங்க, ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள நான் வளரும்படியா எனக்கு உதவி செய்யுங்க. உலகம் என்னை இழுத்துட்டு தான் இருக்குது சுவாமி. எத்தனையோ முறை ஆண்டவரே நான் இந்த நற்கரணையிலே பங்கு பெறாமல் நான் போயிருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க. இந்த ஐக்கியத்திலே நான் ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பித்துக் கொள்ள நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறீங்க. அதை நான் ஜெபத்தோடு, ஆண்டவரே தாழ்மையோடு, ஆண்டவரே நான் இதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி என்னை தாழ்த்தி இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோம். நீர் ஈவாக எங்களுக்கு இந்த ஆண்டும் கொடுத்திருக்கிற இந்த வியாகுல வியாழன், இந்த கட்டளை வியாழன் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு சீடர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. பவுல் ஆண்டவரே சபைகளுக்கு நிருபங்களாக எழுதுகிறார். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் வரும் வரை இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஆண்டவரை இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்னைக்கு நீங்க மோசேக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இது என்ன பண்டிகை அம்மா அப்பான்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ சொல்லி கொடுக்கணும். எகிப்துல அந்த சங்காரம் கடந்து வந்த போது, நியாய தீர்ப்பு கடந்து வந்த போது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்தார். தம்பி தங்கச்சின்னு சொல்லி கொடுக்கணும். அதன் அடிப்படையில தான் இந்த பஸ்கா, இந்த நற்கருணை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அதை பின்பற்றி உணர்ந்து இந்த ஆல்டர்ல வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்பா, இது எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், உடைய மரணத்தை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே நீங்க 3ஆம் நாள் எனக்காக உயிர் தெழுந்துட்டீங்க, பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கீங்க, நீங்க மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறீங்க அப்படிங்கிறத நானும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக நீர் வருமளவும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அன்றைக்கு உங்களுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கீங்க. அபாத்தராய் ஆண்டவரே இந்த பந்தியில நாங்கள் பங்கு பெறாதபடி ஆண்டவரை எங்களை தாழ்த்தி நாங்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரே அந்த தாழ்மை பிரவேச ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய பந்தியில் இணைக்கப்பட்டு ஆண்டவரை நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய சரீரத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் பாவங்கள் நீங்கி ஆண்டவரே உமக்குள் பரிசுத்தப்பட ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஐக்கியத்திலே வளர்ந்து பெருக நீர் ஆண்டவரே அந்த வாழ்வு தருகிற அன்பை எங்களுக்காக வெளிப்படுத்தினது போல அந்த அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக அந்த நிறை வாழ்வுக்கு என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் விசேஷமாய் இந்த திருச்சபையின் குருவானவர் ஐயாவுக்காக குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த திருச்சபையின் ஆண்டவரே செயலர் பொருளர் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். பாடகர் குழுவினருக்காக நன்றி. ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டவரே, சிறுவர்கள் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவர் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையை ஆசீர்வதி ஆண்டவரே.
ஒருவருக்கொருவர் ஆண்டவரே மன்னித்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற திருச்சபையாக ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த மாதிரியை பின்பற்ற ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பை நீர் எங்கள் மீது வெளிப்படுத்தியது போல நாங்களும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அந்த கட்டளையை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஐக்கியப்பட்டு ஆண்டவரே இந்த பந்தியிலே நாங்கள் இணைக்கப்பட்டு ஆண்டவர் அதை நாங்கள் பயபக்தியோடும் அதை கருத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை எங்களை அறிக்கை செய்து உன்னுடைய சமூகத்தில் இணைக்கப்பட்ட ஆண்டவரை உன்னுடைய நாமத்தை மைமைப்படுத்த ஆண்டவரை வாஞ்சியோடு ஆண்டவரை அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்குள் பலப்பட்டு அந்த நித்திய வாழ்வுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு கிருபை தாரும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே பலப்பட்டு ஆண்டவரே உம்முடைய மரணத்தை அநேக பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிற பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஆண்டவரே உமக்கென்று சொல்லி அர்ப்பணிக்க கிருபை தாரும். இந்த திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல தேசத்திற்கு ஒளி கொடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். தொடர்ந்து இந்த ஆண்டவரே நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். இந்த நாட்கள் ஆண்டவரே நாளை தினம் நாளை ஆராதனை எல்லாம் ஆண்டவரே இன்னும் உடைய அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெறுக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உம்முடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உண்மையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் ஆண்டவரே ஜீவிப்பதற்கு ஆண்டவரே பேதுருவை போல ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் நாங்கள் சாட்சிகள் சொல்லி ஆண்டவரே அந்த பலத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ள கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் தெளிவாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். கேட்ட வார்த்தையிலே நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போ நிச்சய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தெய்வில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாகும் மனிதராகி நமக்காகும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பரமடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினான் கன்னிமரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக வந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமணத்திற்கு ஏறி பிதாவை வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்ப்பவருமாய் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் தோற்றிருக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உயர்த்தருமாய் இருக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை மரித்தோர் வீட்டில் மர்மைக்குரிய ஜீவன் உண்டா என்று காத்திருக்கிறேன். நின்றவாறாகவே ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்னதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி மறுமொழி சொல்ல அழைக்கின்றேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் ஆயர்களும் மற்றெல்லா ஊழியக்காரர்களும் விசேஷமாய் நமது பிரதம பேராயரும் நமது சென்னை பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடு தங்கள் பணிகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது நாட்டின் தலைவர்களுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரத்துடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
இவ்வுலகத்தில் அவரை சேவித்தப்பது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியின் நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வநித்திய கடவுளே, திருச்சபை முழு சரீரத்துமது ஆவியானால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, இப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் ஊழியம் செய்ய அனுக்கிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது! அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்தமே கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு செல்லும் ஆண்டவரது மெய் சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் காணப்படத்தக்கதாக நம் அருகில் இருக்கின்றவர்களோடு சமாதானத்தை ஒருவருக்கொருவர் நாம் அறிவித்துக் கொள்வோம். சபையார் அமரவும். நாம் அறிந்த வண்ணமாக நாளைய தினத்தில் மும்மணி தியான ஆராதனையிலே அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக காலை நண்பகல் 11 மணிக்கு ஆராதனை துவங்கும். பாட விருப்பம் உள்ளவர்கள் பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். 11:30 மணிக்கு சரியாக நாம் ஆராதனை துவங்குவோம். ஆகவே திருச்சபையார் 11 மணிக்குள்ளாக கடந்து வர உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நாள் சனிக்கிழமை ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக சுத்தம் செய்வதற்காக காலையிலேயே கூடி நாம் சுத்தம் செய்த பிறகு 1 மணிக்கு வெளியிலே இருக்கின்ற மக்களுக்கு உணவினை நாம் கொடுக்க அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த உணவுக்கான தேவைகள் பொருட்களாக அல்லது பணமாக கொடுத்து உதவ உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை ஈஸ்டர் நாளன்று 4 மணிக்கு ஆராதனை அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும். ஆகவே திருச்சபையார் கலந்து கொள்ளவும். 8:30 மணிக்கு 2ஆம் ஆராதனை நடைபெறும். திருவிருந்து 2 ஆராதனைகளிலும் திருவிருந்து பரிமாறப்படும். ஆகவே சபையார் நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 259வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளின் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம்.
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாய் தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் முழங்காலில் இருக்கிறவர் முழங்காலில் இருக்கவும் ஜெபம் செய்வோம், சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதனாசா, நீர் சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போல எங்கள் மத்தியில் பிரசன்னமாக அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியது. நீரே பிதாவும் பரிசுத்தாவியும் சதாக்காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவுள். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய கடவுளை நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவர்கள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனை சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபனை நாங்கள் மகிமையில நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படும். தேனையில் கடவுளாக கர்த்தரே, நீ பரிசுத்த வானம் பூமி மகிமையாக இருந்திருக்கின்றன. உன்னதமானவராக தெய்வருக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தினாலே வந்தவர் வருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓ சென்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தெய்வரின் மனதில் உருக்கமாய் அன்பு கூறும் இந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும். சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்வதை தந்தருள் நீரை. அவர் சிலுவையில் ஒரே தரும் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவல் நிறுத்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசரில் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூர்வை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நினைவு கூர்மை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம், புது உயிர்த்ததை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வரை காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே மக்கே. ஆதலால் பிதாவை முது குமாரனாக ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழும் பரமையின் நினைவு கூறும். மது அடியார்களாக்கி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வரும்பளவும் அவர்கள் நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, துதிக்கிறோம். உம்மை இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நல்ல ஆசையில் வரிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய்க்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்டதை தைரியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமனிற்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிசித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எலை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிலை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளை. நம்முடைய அபாத்திர தன்மைகளை உணர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக நமக்கு கையளித்திருக்கின்றார். இதைவிட வேறு ஒன்றுமில்லை. அவரை முழுமையாக நமக்காக ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்யும்படியாக நம்மிடத்திலே கட்டளையிட்டு சென்றிருக்கின்றார். அவர் பிதாவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி இப்பொழுதும் பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்று இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற இந்த காரியங்கள் அனைத்தும் இவைகள் அனைத்தும் நிரந்தரம் அல்ல என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளவும் புதிய என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்பா, நீர் எப்படி பிதாவோடு உம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கின்றீரோ அதுபோல நாங்கள் அனைவரும் உம்மிலே ஐக்கியப்படவும் நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற மாதிரிகளை நாங்கள் கடைபிடிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த பாத்திரத்திலே பங்கு பெறுவதற்கு நான் தகுதியற்றவள் என்கின்ற நிலையிலே ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்து ஆண்டவருக்கு நன்றி பலி, துதிபலி, ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தி நம் வாழ்வை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள இறைவன் நம்மை இந்த பந்தியிலே அழைக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே இந்த தாழ்மை ஜெபத்தை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். மேசனுக்கு விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்துறோம். ஆனாலும் தெய்வரீர் எப்பொழுது இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்ற பாடலின் பல்லவி அனுப்பல்லவியையும் நாம் சேர்ந்து பாடும். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி சமாதானத்தை தான். ஆத்துமத்தை சரீரத்தை நெட்டிய
ஆத்துமத்து சரீரத்து நித்திய சரீரத்து நித்திய சரீரத்து நித்திய ஜீவனைக்கென்று காப்பு. வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளை உடையவர்கள் கடவுளை உடையவருக்கே. சித்தம் நிறைவேற என ஒப்படைக்கின்றேன்.
சரீரம் சரீரம் நெற்றியை விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாரோ. விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நாம் சேர்ந்து அவருக்கு தோத்திரங்களை ஏறெடுப்போம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் வந்திருக்கின்ற திரு மனோகர் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான கட்டளை வியாழனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கவும்
உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்டு உண்மையிலே நாங்கள் பலனடையவும், தகப்பனே நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே நீர் எங்களுக்காக, கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தாவே நீர் சிந்தின உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அந்த பஸ்காவிலே நாங்களும் கர்த்தாவை கலந்து கொள்ளும்படியாக நீர் விடுவித்ததை நாங்கள் நினைவு கூறும்படியாக, கர்த்தாவே எங்கள் வாழ்விலே அதை கை கொள்ளும்படியான ஒரு கிருபையை நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற்ற எங்கள் யாவரையும், எங்கள் குடும்பத்தின் மக்கள் யாவரையும் தகப்பனே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் கூட்டி இணைக்கப்பட்டு அவருடைய பாடு மரணங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னால் எங்களுக்கு நீ இரக்கம் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே திருச்சபையின் அருமையான குருவானவர் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே உண்மையிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அனுதினமும் பலப்பட்டு அநேகருக்கு சாட்சியாய் விளங்க, தேவனே உமக்கு நாங்கள் மாதிரிகளாக விளங்க, அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழியிலே நாங்கள் நடப்பதற்கு தேவனுடைய கிருபையின் பராமரிப்புக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாளை தினத்திலும் உம்முடைய பாடு மரணத்தை குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தேவனே, நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்விலே நாங்கள் கர்த்தாவை அதை உட்படுத்திக் கொள்ள, உம்மை கர்த்தாவை அநேகருக்கு காண்பிக்க தேவனுடைய இரக்கம் எங்கள் மீது பிரகாசிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசினீர். உம்முடைய சத்திய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கவும், தகப்பனே அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், அந்த அன்பிலே கர்த்தாவே உலகத்திலே சாட்சியாக விளங்கவும் எங்கள் யாவரையும் இந்த இடத்துல வந்த சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொரு நாங்கள் ஒப்புடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை சார்ந்த எல்லா குடும்பத்தையும் நாங்கள் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்மிலும் உம்முடைய நாம மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்கும் ஒரு விளக்காக விளங்க தேவனே நீர் கிருபை தாரும். எங்களும் கூட தகப்பன் நீர் சிந்தின உம்முடைய இரத்தத்தை எங்கள் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போட்டு எல்லா அந்நிய கிரியைகளுக்கும் தேவனை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் உம்முடைய அன்பில பங்கு பெற்ற நாங்கள் கர்த்தாவே எங்கள் சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தேவனே, எல்லா பலவீனம் நீங்கி சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய வெற்றி வாழ்வை நாங்கள் அனுபவிக்க எல்லாருக்கும் நீர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை எங்கள் வாழ்விலே அனுதினமும் கண்டு உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உமக்கு சாட்சியாக விளங்க எங்கள் யாவருக்கும் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் எங்களோடு இருந்து வழி நடத்திடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் திருச்சபையோடு சமுதாயத்தோடு உலகம் அனைத்துள்ள மக்களும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாரோ. ஓகே. நாம் அனைவரும் எழுந்தின்று பாமாலை 194வது பாடலை சேர்ந்து பாடும். Gloria, gloria,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம்.